காஸ்மிக் ஜோக்குன்னா உலகம் உண்மையில் யோசிச்சு பார்த்தேன்னா என்ன நடக்கும் ஒன்று நடக்கும் இல்லை நடக்கும். திரும்ப திரும்ப இந்த கனவு கனவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, யோசிச்சு பா கனவு அங்கே எல்லாம் இருந்தது என்ன சொல்லுவோம் படித்தா அங்கே உலகம் இருந்தது, என்ன நேரம் இருந்தது, தூரம் இருந்தது, பொருள்கள் இருந்தது. அது சொல்கிறேன் ஸ்பேஸ் டைம் ஆப்ஜெக்ட் இல்லை. நீங்கள் அங்கே இருந்தீங்க, நான் இங்கே இருந்தேன். அந்த கனவு அதுக்கு ஒரு இடம் வேணுங்க, அதையும் இருந்தது. அது என்ன இடம், நேரம் இருந்ததே இல்லையோ, இருந்தது. நம்மெல்லாம் பொருளாக இருந்ததே இல்லையோ. அப்போ தூரம் ஒரு இடம், நேரம் காலம் அது இருந்ததே. ஆனால் ஆனால் சொல்லுங்க, நீ கண்ணை முழிச்சு அதே செகண்ட் இல்லை, செகண்டு கண்ணை முடிச்சோடனே கனவு இல்லையோ, எங்கே போச்சு மூணு. அப்போ என்ன பாயிண்ட்டா, நம்ம வாழ்க்கையை சீரிய அழுகுறோம். இதை அறிஞ்சிட்டு வாழலாம், நல்லா வாழ. உண்மை நான் பார்த்தேன், சுவாமி சாந்த புத்தகம் இல்லைங்க, அது வேறு philosophy in humor. என்னது philosophy in humor? ஜோக்கு தமிழ்ல என்ன சொல்ற? தத்துவத்தில் நகைச்சுவை, இவன் நகைச்சுவையில் தத்துவம். அது ஒரு கதை ஞாபகம் அடிக்க நான் சொல்கிறேன். இப்போ கைதுக்காக நான் சொல்லுவேன், பின்னாடி வந்துட்டு கடைசியாக தத்துவம் பாட்டு போட்டான். அழியாத கல்வியும் நோய் வராத உடம்பும் இது பாட்டு ஒன்றுங்க. என்னடா பாட்டு? அதை நீங்கள் எழுதி பாருங்க. எது நடக்க முடியும்? முடியாது. நடக்கணும். நோய் இல்லாத உடம்பு முடிய இப்போ ஜோக்கோ இல்லையோ. ஆனால் சொல்கிறேன்னா அவையா நான் சொல்லிருக்கேன். என்ன அவ்வளோங்க நான் சொல்கிறது. ஆகவே ஜோக் அறிஞ்சு கொண்டு பாருங்க, 76 வயது இல்லையா, பிளேனில் வந்த கௌசி நான் 9 ரவுண்ட் சுற்றி கொண்டிருக்கேன். 10வது ரெண்டுனா அவன் கீழே உடைச்சிக்கணும், நீங்கள் திரும்ப போயிருக்கோம். ஸோ வாழ்க்கையை கொஞ்சம் என்னப்பா தேவராஜ் கவனிங்க தான் ஒப்சர்வ் பண்ணி சொல்கிறேன். விசாரம் பண்ணிப்பா என்ன நடக்குங்க, அந்த துறையெல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா அந்த இப்போ கனவுக்கும் நனவுக்கும் நீங்கள் நிரூபிங்க, இது நனவு சுவாமி, இது கனவு இல்லை, நீங்கள் நிரூபிக்க முடியாது. உங்களால் அப்படி முடியாது. ஏன்னா இதை விட பெட்டராக கனவு. அப்போ இது கனவா நனவா? ஆனால் நான் இருக்கிறேன். சொல்லுங்க, கனவை பார்க்கலே நான் இருந்தேன், இப்போவும் நான் இருக்கிறேன், ஆந்தோரத்தில் நான் இருப்பேன், நாளை நிலைமை கொண்டிருப்பேன். அந்த நான் குழப்பி கிச்சடி பண்ணி வச்சுருக்கேன். அதுதான், அதை கொஞ்சம் விளங்கிட்டா இந்த ஜோக் விளங்கு. இங்கே ஜனா இங்கே ஜனா எடுத்து விடுங்க. எடுத்து முடிச்சிட்டியா? நான் இவ்வளோ ஃபோனெல்லாம் கொண்டு வந்து ஓகே என்ன சொல்ல வேண்டாம். சத்சங்கத்தை நிச்சங்கம் மகேஸ்வரனையா அந்த பெரிய பகவத்கீதையில் சாட்சாத் பரம்பொருளே அவர் சொல்றார், பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இதை அறிக, இதை தெரிஞ்ச ஞானிகள் உனக்கு உபதேசிப்பார்கள். அதுவும் அந்த ஆணப்பட்ட பரம்பொருளே சொல்றாருண்டா எவ்வளோ கோணம் இருக்கும் பாருங்க. நான் இன்றைக்கு வரக்குள்ள சரப்பியா இது அறிவில் மயக்கம் இல்லையோ. இப்போ அதை எப்படி தெளிப்படுற? அறிவால அறிவியல மயக்கம் அறியாமை சரிப்படுறக்கூடிய அறிவால அது படிப்போ இல்லையோ. பாருங்க, நிறைய பேருக்கு தெரியாது.
கோயிலுக்கு போகிறது விரதம் இதெல்லாம் ஓகே. அதெல்லாம் மன தூய்மைக்கு தான் உதவி செய்ய முடியும். நீ இந்த இதுலேருந்து வெளியில் வர முடியாது. அதுக்கு அறிவு தான் சொல்கிற அறிவு இல்லையோ, அது சிம்பிள் அறிவு. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு சொன்னேன் அதை பாரு என்ன சொல்கிறேன் நான் அவன் எங்கேயோ இடத்துல அதே எதுனா கனவுல சொல்லியிருக்கலாம். கனவுல நான் 88 வயது இல்லை அடைச்சான செத்து போகிறேன்னு சொல்லலாம். வேணும் கொஞ்சம் கண்ண முடியுங்க. நான் இந்த ரிட்ரீட் நான் சொல்கிறேன், மனுஷன் விளங்க நான் சொல்கிறது. அதாவது எங்கே தவறு இருக்குன்னா நம்மளை அறிவில் தெளிவில்லை மயக்கம். அதை அது அறிவில் மயக்கம் இருக்கிறதுன்றது முதல் முடியுங்கோ. அறிவணும் இல்லையோ, ஒத்துக்கொள்ளணும் இல்லையோ, ஒத்துக்கொள்ளணும். அப்புறம் ஒத்துக்கொண்டாதான் தன்னை திருத்த முடியும். மணி எனக்கு உண்மை இந்த முறை அப்படி படான்னு நடந்துட்டு மரணம் ஆச்சு. அப்படி கண்ணுக்கு முன்னு 180 பேருக்கிட்ட இருக்காங்க அந்த ஃப்ளைட்டில். கொஞ்சம் பேர் தெரியுது என்ன நடக்குது. ஆனால் நடந்தானே நடக்கும், ஒன்றும் நடக்காது. அந்த கனவு முடிந்தது, அடுத்த கனவு தொடரும். அது இந்த யோக வாசிட்டரில் அது நிறைய வருது. ஒரு கனவு முடிந்து அடுத்த கனவு தொடரும். லீலா பத்மா லீலான்ற கதை வருது. அவட கணவனும் அவனும் அரசரும் ராணியும் 60 வருஷமோ 70 வருஷமா அவங்க ஆண்டுகள்னு முடிஞ்சு அவர் உடம்பு விட்டோடனே அவன் சரஸ்வதியோட பக்தி. அவங்க ஒரு வரப்பிரசாதம் வந்து நீ எப்போ நிற்கிறோன்னு அவர் அவன் வந்து நான் ஒன்று சொன்னேன், நீ ஏன் கவலைப்படுற, அவன் இங்கே இருக்கார் எங்கே அந்த ரூமுக்குள்ளே என்ன உனக்கு தெரியாது. போன உறவில் நீ ஒரு பிராமண உண்டவன், அவன் வாய்ப்பாக இருந்தீங்க. பிராமணர் அரசனாக வர்றது ஒரு ஆசைப்பட்டார், அதால் இப்போ அரசனாக. அப்போ அவள் கேட்குறா, அந்த போன பிறவி இதெல்லாம் பார்க்கணும், சரி போகலாம், கூட்டிகிட்டு போகலாம். அங்கே போனால் மூத்த மகன் அழுறான், கொட்டி எங்களோட அம்மா கண்டுக்குட்டி கூட சாப்பிட மாட்டேன் அம்மா. கையை வைக்கிற தலையில் ஞானி ஆகிட்டேன், சாந்தி வந்து 9 நாள்னு சொல்லிட்டான். என்னன்னா அம்மாவுக்கு 9 நாள், இவங்க 70 வருஷம். 9 நாள் 70 வருஷம். அது மட்டும் இல்லை, இது இன்னொன்று, இந்த இந்த செத்தவர் இல்லையோ அது அந்த அரசர், அவர் போய் இன்னொரு இடத்த பிறந்து இன்னொரு அரசத்தை ஆண்டோன்னு இருக்கார். அது 40-50 வருஷம். குழப்பம் கரணும், ஒரு குழப்பம் இல்லை. இனி ஒன்று வரண்டா, நீங்கள் நம்மளோட அன்பர் இல்லை யோசிச்சு பாருங்க. உண்மையில் இவ்வளோ வரையும் வந்து அப்பா சிவனி இல்லை உண்மையில் ஒரு ஐடியா இப்போ போய் கேட்டு பாருங்க. நம்மளுக்கு மிஸ்டர் பிரசிடென்ட் குட்டம் இப்போ ஆனால் அன்பு இருக்குது என்னப்பா, நல்லா உங்களை கனவுல இருந்து எழுப்பணும், முடியாது விட முடியாது சொல்கிற விளங்கம் வேற சொல்கிறேன். ஆகவே இது ஒரு கனவு உண்மை. ஆனால் கனவு காணுவராகிய நான் கனவில்லை. இல்லை நம்ம தவறுன்னு ஏற வேண்டாம். கனவுக்குள்ள நான் 2 ஒரு ஆள் இருந்தேன், மகேஸ்வரன் கனவு வேண்டாம், அதுக்குள்ள மகேஸ்வரன் இருப்பேன், அது மகேஸ்வரனும் இங்கேயும் அந்த தவறு தங்கி இருக்கும். அதுதான் டிஃபிகல்ட். ஐயா அங்கேயும் கஷ்டமாக தான் இருந்தோம். அதான் ஆகவே இங்கே ஒன்றும் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, ஒன்று நடக்கிற எல்லாம் வந்து ஹாயாக இருக்குது. என்னடா பூரணமாக தான், பூர்ணம் தான், அதுவும் பூரணம் சாரமாக பெரிய மந்திரம். அந்த சத்தியமும் பூரணம், இந்த உலகம் பூரணம். அதை பிடிக்கும். அதுதான் ஆகவே விளங்கிடாமா சொல்கிறது என்னன்னா, கொஞ்சம் முயற்சி பண்ணால் விளங்கிடும். குறைஞ்ச அறிவியல் விளங்கிட்டேன்டா, நீ அதை
தன்மையாக முயற்சி பண்ணுவார். எஸ், எனக்கு இருக்காதான் அப்படியே பட்டு கொடுக்க உதாரணத்துக்கு அந்த சத்திய பொருள், அதாவது நான், தூய நான், உண்மையான நான், நம்ம தொடங்கினதான் தேசம் காலம் பொருள் மூணையும் கடந்திருக்கு. பெரிய கஷ்டம் முழங்குற. ஆனால் என்ன கஷ்டம்? அந்த கனவை தான் சொன்னேன். அங்கே இடம் இருந்தது, உலகம் இருந்தது, நேரம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அதை கண்ணை முடிச்சோட மூணும் இல்லை, மூணு இருந்தது. ஆனால் அந்த தூரத்தையும் தூரத்தை நேரத்தை பொருளெல்லாம் பார்த்த நான் இந்த மூண்டுக்குள்ளேயும் இல்லை. எந்த மூண்டு? நான் இருந்தேன். இப்போ கனவுல இருந்து கொண்டு செத்தான் போனேன். ஆனால் அங்கே நான் வச்சு அந்த நபரை காணலை. அது ஒரு விஷயம். அந்த தவறை செய்யக்கூடாது. அது ரோட்டோட உறவை செய்துட்டு போயிட்டு நீங்கள் செய்யக்கூடாது. இப்போ இங்கேயும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒத்தே மிஸ்டேக் அதை நீ செய்யலாம் நல்லா இல்லை. இப்போ 3 மாதம் இப்போ வைஸ் பிரின்சிபால் அங்கே அவரை கடமை எல்லாம் செய்வார் இல்லையோ, கனவுல நீங்கள் செய்யலையோ இந்த கடமை. நல்லா பார்த்தீங்கன்னா என்ன நல்லா செய்வீங்க, எல்லாம் ஒழுங்காக நடக்கும். என்ன அங்கே பசிச்சா சாப்பிட்டீங்க, குடிச்சிங்க, அங்கே காய்ச்சிங்க, வந்தீங்க போனீங்க, என்னதான் வரணும் நீங்கள் என்ன அது. இங்கேயும் அதான் பாருங்க, அங்கே 3 மணி 6 ஃபோன் பண்ணாங்க, எத்தனை மணிக்கு வந்து சேருவீங்களோ அப்படின்னு. நான் என்ன இப்போ நான் அங்கே வேலை செய்கிறேன். கிட்டத்தட்ட 3 மணிக்கு தொடங்கினா குறைஞ்சது 8 மணி நேரம் பிடிக்கும். நான் 6 மணிக்கு கொண்டு விட்டுட்டாங்க. அதில் வந்து ஐடியா அப்படி கொஞ்சம் சொன்னேன். அதில் வந்து ஏன்டாச்சு யார் எங்கேருந்து எப்படி வந்த இந்த உடம்பு ஜடம் இது போகவும் இல்லை வரவும் இல்லை சொல்லுவாங்க. அப்பா இந்த உடம்பு போகவும் இல்லை வரவும் இல்லை. சரி, அந்த வண்டியும் ஜடம். எது போனது எது வந்தது சொல்லுங்க. ஏன்னா நான் இங்கேருந்து போனது ஆகஸ்ட் 27ஆம் தேதி மாறடி தை 5 மாதம் பாயிண்ட் என்னண்டா விளங்கடா சொல்லு விளங்கடா. இப்போ எது வந்தது என்ன சொல்லு. அங்கே இங்கே வந்தது எது சொல்லு. என்ன கனவுக்கும் நனவுக்கும் என்ன வித்தியாசம்? அது வேண்டாம், எது அவ்வளோ வேண்டாம். இது கனவு முந்த நாளாக இருந்தா கனவுமாக இருக்கு சுவாமி. நடந்தேன்டா நான் ஒரிசா போனேன். பெரிய மாதாஜி அம்மாவோட அன்னிவர்சரி 25 நாளுன்றேன். அப்புறம் 31ஆம் தேதி அவர் குருநாதரில் போயிட்டேன். அப்போ 29ஆம் தேதி ஃப்ளைட்டில் போய் அந்த பூரி ஜெகநாத் அவரை பார்த்துட்டு 30ஆம் தேதி 31ஆம் தேதி கண்டி 2ஆம் தேதி வழிகிட்டு 3ஆம் தேதி போய் வந்துடுவாங்க. நீங்கள் ரிஷிகேஷ் கனவுமா இருக்க 3 மாதம் 2 மாதம் 3 நாள் 2 நாள் என்ன நடக்கு அது உங்களுக்கு விளங்காது. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. உடம்பு போகல வரவும் அதை அது ஒன்றும் தெரியாது. அந்த நான் என்று சொல்ல உண்மையான நானும் போகவும் இல்லை வரவும் இல்லை. போக்கும் வரவும் புடவும் விழா புண்ணியனேன் அது இங்கும் பறந்து இல்லாத ஒன்று தானே. அங்கே இல்லாத இங்கே வரல, இங்கேலாம் அதுக்கு உதாரணம் கனவு திரும்ப. அவ்வளோ கனவுக்குள்ளேயும் கண்ட நான் அந்த முழு கனவாக இருந்தேன். பெரிய சிரமம் விளங்கிக்கொள்ளும். கனவும் சத்தியம் விளங்கணும். இல்லாட்டி இவ்வளோ சிரமப்படுறதுக்கு நான் சார் விளங்கிக்கொள்ளணும். அதுக்கு நீங்கள் அந்த அட்டாச்மெண்ட் பட்டுக்கிட்டெல்லாம் விடுவோம். இதை விளங்கிக்கொள்ள முடியும். அப்போ நான் எங்கே இருக்கிறேன், உடம்பு ஜடம் போகிற வந்தன்றது கனவு முழுக்க எண்ணம் போல முடியும். இங்கே மனமே மனுஷானாம் காரணம் பந்த மோட்சி. மனம்தான் மனிதனின் பந்தத்துக்கு மோட்சத்துக்கு. அதுக்கு நான் மோட்சத்தை சொல்றேன்.
சொல்லுவோம். மரணம் ஒன்று எப்படி இருக்க முடியும் யோசிச்சுப்பேன். இப்போ கடவுள் அடிமையாக ஒரு சாகுது. இந்த உடம்பை முதலே ஜடம் இது எங்கே எதுக்கு சாரு வாரி சாகுறா நானும் சாகுது. அது கடவுள் தெள்ள தெளிந்தாருக்கு சீவர் சிவலிங்க சிவர் நம்ம சாவார் இல்லையே. அப்போ நான் ஏன் தொடக்கத்தில் சொன்னேன் டைரி ஜோக், காஸ்மிக் ஜோக். இது விளையாட்டு, ரியல் விளையாட்டு, திருவிளையாடு. அப்போ இதை விளங்கி கொண்டா அப்புறம் விளையாடு வீரா. ராமர்கிட்ட வசிஷ்டர் சொல்கிறார், கல்யாண வீட்டுக்கு போனால் சரி சாப்பிட்டு போனால் கொஞ்சம் ஆடு ஏன் தண்ணி வராட்டி கொஞ்சம் எடுத்து தொண்டை அப்படி விட்டுறது. விளையாடு வீரா, அது ரைட்டு. அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் எந்த இடத்துல எப்படி நடக்கணுமோ இல்லை. என்னோட யுவராஜ் ஞாபகம் சாப்பிட்டு ரெண்டு இதில் போய் இங்கே இந்த சவகாலில் போய் சிரிக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கேன்னு இந்த உடம்பா சிரிக்கிறது உடம்பா சேர்க்கலாம் சரி. அது அப்ரோப்ரியேட் இல்லை சொல்ல விளங்கலாமா பெரிய விஷயம். அம்மாவோட பர்த்டேக்கு அம்மாவுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டு உண்மை யோசிச்சு பாருங்க. ஐ ஆம் ஃப்ரீ. நீங்கள் உண்மையில் சொல்லப்போனால் அவன் ஆத்ம ஞானம் என்ன சொல்கிறான், இந்த ஞானம் தன்மயமாயிட்டான் இல்லை. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ், நத்திங் ஹேப்பன்ஸ், ஃபுல் ஸ்டாப். எல்லாம் நடக்குது, ஆனால் ஒன்று நடக்குது. அது இப்படி ஒரே நேரத்தில் விளங்க சொல்கிறேன். விளங்குங்க கரியா, அப்புறம் தான் நீ வாழ முடியும். விவேகானந்த சுவாமிஜியோட ஒரு கடவுளை நம்ம அவனோட பேர் எனக்கு வரமாட்டேன். அவன் நான் ஐ லைக் ஒன்லி திஸ், இந்த உலகம் தான் எனக்கு. இங்கே அவன் உறைஞ்சான், அதை அந்த கடைசி ரோப்பரையும் புளிஞ்சு நான் குடிக்க போகிறேன். விவேகானந்த சுவாமி சொன்னாரா, எனக்கு உடம்பளம் இருக்கணும், என்ன மாம்பழம் இருக்கும். நானும் நல்லா உண்ண உடைச்சேன். ஆனால் உனக்கு இருக்க அவசியம் அந்த அவசரம் எனக்கு இல்லை. ஏன் இது செய்யக்குள்ள மரணம் வரப்போகுது எனக்கு தெரியும், நான் சாக மாட்டேன். அப்படியே நான் ஒரு அவசரம் அடுத்தது நான் இதெல்லாம் உண்டு, எல்லா இதயத்தையும் நான் தான் இருக்கேன். அப்படியே எனக்கு வெறுப்பு விருப்பு ஒன்றும் இல்லை, நான் அன்பு. நான் சொன்னேன் இந்த சத்தியத்தை விளங்காமா, அந்த கனவுல வந்த இந்த எதிரியும் நண்பனும் நான் தான். பெரிய கஷ்டம் விளையக்கூட, ஆனால் விளங்க போகணும். அப்போ ஜோக்கோ இல்லையோ இங்கே அப்படிதான் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே அறிவால பாருங்க, ஒரு உடம்புக்கும் இன்னொரு உடம்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க முடியாது. என்ன அதுக்குள்ள இருக்க உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் எங்கே இருக்கு? தலைக்குள்ள, மண்டைக்குள்ள. நீ நினைக்கிறாய் அவர் அவர் இது நான் நினைக்கிறாய் இல்லையா? யோசிப்பார். அப்போ இந்த இது படிப்பு அறிவு அறிவான பாத்தியண்டா இதை தான் துறவிகள் எல்லாம் அன்பு கடல் என்றா. எனக்கு ஒரு வயிற்றுக்கு இது வருது இல்லை, சாமி வயிறு குத்துனக்குள்ள உடம்பெல்லாம் திடிக்குது. ஏன்னா உனக்கு தெரியும் நீ அந்த துன்பத்தை அனுபவித்தாய். ஸோ மற்றவர துன்பத்தை வரக்குள்ள நீ போய் தூக்கி விடுவாய், விட மாட்டாய். கருணை பாரு. அப்போ எல்லா நல்ல குணங்களும் இந்த அறிவால் வருது. விருப்பு வெறுப்பு வரை வர போயிட்டு பாருமா, கைக்கு கொடுறாங்க. எல்லா நல்ல குணங்களும் வரும். அன்பு, கருணை, சேவை, கொடை, என்ன நட்பு, உண்மையான போலி இந்த அறிவால் வருது. அதனால்தான் இந்த பகவத்கீதையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற இதெல்லாம் 13-26 அந்த ஞானம் அடைவதற்குரிய என்னடாமானே மனநிலை அதை நாங்கள் வைக்கப்படுறது இருக்காதுல்ல. ஸோ இது இத்தனை மாத்திரம் நான் பழுத்த படமாக வந்து நான் என்ன பார்க்குறது லைஃப்பில் இல்லை. இது நீங்கள் தயவு செய்யும் என்னில் அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்காக ஒரு என்னமா கிஃப்ட், நீங்கள் நமக்கு ஒரு கொடை, ஒரு
பரிசு கொடுக்கணும். அதாவது நான் சொல்கிற அத்தனை சத்தியம். நான் சொல்லலை ஏன் இது ஞானம் இல்லாத நானும் சொல்கிறேன். இது நம்மட பிடிக்கும் அனுபவம். அதை நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவம். அப்படியா நீங்கள் நம்பலாம். அதெல்லாம் சிரத்தை ரெண்டு மாதிரி இருக்கணும். ஒன்று ஆச்சாரியா குருநாதன், மற்றது ஞானம். ரெண்டும் சத்தியம் தான் சொல்லுது. எனக்கு விளங்கலை, அது உண்மை. எனக்கு விளங்கலை, ஆனால் அது உண்மை. ஆனால் விளங்குவேன், நான் முயற்சி பண்ணி விளங்க போகிறேன். அப்போ அதுக்கு அது சிரத்தையாக இருக்கும், கேள்வி இருக்கும். இந்த மரண பயம், கவலை, இந்த இப்படி சொல்கிறோம் சம்சார சாக்கம், இந்த கடலில் வெளியில் வந்து இப்படி வரலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சமாவது விளங்கியிருந்தா இந்த சம்சார சாகரமே இல்லைங்க இல்லை. யார் இருக்கா? நம்மளோட இஷ்ட தெய்வம் இந்த உலகமாக தெரிகிறா. பார்க்கும் இடமெங்கும் நீக்க மரம் நிறைந்துள்ள பரிபூர்ணானந்தம் வாங்கியிருக்கு எல்லா உலகமும். ஆனால் பிரகிருதியாக கண்டுபிடிக்கும் பண்ணிட்டேன்டா கௌசல்யா. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை தொடங்குகிறது. ஏன் சொன்ன மாதிரி விவேகானந்தர் போறவர் எல்லாரும் இதுக்குள்ள இருக்க அதே உயிர் தான் எங்க இருக்கணும்டா. ஐ சி எவ்ரிபடி இன் மை ஓன். ஆத்மனஸ்து மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாய ராமகிருஷ்ண மிஷன் அவர் குறிக்கும். தனக்கு விடுவது இந்த உலகத்துக்கு நன்மை. புத்திய நேரத்தில்